ஷெர்லாக் ஹோம்ஸ் துப்பறிகிறார். ஒரு மோதிரம், இரு கொலைகள் பை ஆர்தர் கொனான் டாயில். பாகம் 1. இராணுவ மருத்துவத் துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மருத்துவர் ஜான் வாட்சன் எம்.டி. அவர்களது நினைவு குறிப்புகளிலிருந்து மறுபதிப்பு செய்யப்படுகிறது. அத்தியாயம் 1. 1978ஆம் ஆண்டில் நான் லண்டன் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பட்டம் பெற்றேன். இராணுவத்தில் சேருவதற்காக அறுவை சிகிச்சை மருத்துவ படிப்பை படிக்க நெட்லி என்ற இடத்துக்கு சென்றேன். படிப்பை முடித்த பிறகு 5வது நார்தர்தம்ப்லாந்து காலாட்படை பிரிவில் துணை மருத்துவராக வேலைக்கு சேர்ந்தேன். அப்பொழுது அந்த படைப்பிரிவு இந்தியாவில் இருந்தது. ஆனால் நான் அங்கே போய் சேருவதற்குள் 2வது ஆப்கன் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. பம்பாயில் நான் இறங்கியதும் எனது படை கணவாய்களை தாண்டி எதிரி நாட்டுக்குள் ஆழமாக ஊடுருவி உள்ளது என்பதை அறிந்து கொண்டேன். என்னை போன்றே அந்த படைப்பிரிவில் சேர வந்திருந்த பிறருடன் காந்தாகர் நகரை பத்திரமாக வந்தடைந்தேன். அங்கு எனது படைப்பிரிவில் சேர்ந்து எனது பணியை தொடங்கினேன். அந்த போரினால் பலருக்கு பதக்கங்களும் பதவி உயர்வும் கிடைத்தன. ஆனால் எனக்கு துர்திஷ்டமும் பேரழிவுமே ஏற்பட்டன. எனது படைப்பிரிவிலிருந்து பெர்க்ஷார் படைப்பிரிவுக்கு மாற்றப்பட்டேன். கொடுமையான மைவான் யுத்தத்தில் பணியாற்றினேன். அப்பொழுது எனது தோள்பட்டையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து எலும்புகளை நொறுக்கியது. கழுத்துக்கும் கைகளுக்கும் இரத்தம் கொண்டு செல்லும் நாளங்கள் மீது உராய்ந்தது. எனது உதவியாளர் மர்ரே மட்டும் விசுவாசத்துடனும் தைரியத்துடனும் நடந்து கொண்டிருக்காவிட்டால் கொலைக்கார ஆப்கன் படைகளிடமும் மாட்டியிருப்பேன். அவர் என்னை ஒரு குதிரை மீது தூக்கி போட்டுக்கொண்டு பிரிட்டிஷ் பகுதிக்கு பத்திரமாக வந்து சேர்த்தார். கடுமையான வலியாலும் பலவீனத்தாலும் பாதிக்கப்பட்ட நான் காயம்பட்ட பிறருடன் சேர்த்து பெஷாவாரில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டேன். அங்கே நல்ல முன்னேற்றம் அடைந்து எழுந்து நடக்கும் அளவுக்கு வராந்தாவில் வெயிலில் உட்காரும் அளவுக்கும் தேறினேன். ஆனால் அங்கே இந்தியாவின் சாபக்கேடான குடல் ஜுரம், அதாவது டைபாய்டு பற்றி கொண்டது. மாதக்கணக்காக உயிர் போகும் நிலையில் இருந்தேன். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தேறினேன். நான் இருந்த பலவீனமான நிலையை கண்டு ஒரு நாள் கூட தாமதிக்காமல் உடனடியாக என்னை இங்கிலாந்துக்கு அனுப்ப மருத்துவ ஆணையம் முடிவெடுத்தது. இராணுவ கப்பல் ஒராண்டஸ் மூலம் கிளம்பி 1 மாதம் கழித்து போர்ட்ஸ்மவுத் துறைமுகத்தை வந்தடைந்தேன். எனது உடல்நிலை முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருந்ததால் உடலை தேற்றுவதற்கு அரசிடம் இருந்து அடுத்து 9 மாதங்களுக்கு விடுமுறை கிடைத்தது. இங்கிலாந்தில் எனக்கு உறவினர் என்று எவரும் இல்லாத காரணத்தால் நான் முற்றிலும் சுதந்திரமானவாக இருந்தேன். ஒரு நாள் வருமானமான 11 ஷில்லிங் 6 பென்ஸ் எந்த அளவுக்கு ஒருவனை சுதந்திரமானவனாக இருக்க அனுமதிக்கிறதோ அந்த அளவுக்கு. அப்படிப்பட்ட நிலையில் நான் இயல்பாக லண்டனை சென்று அடைந்தேன். அங்குதானே பேரரசின் சோம்பேறிகளும் வெட்டி ஆசாமிகளும் போய் சேருகிறார்கள். அங்கு தி ஸ்டாரண்ட் பகுதியில் ஒரு தங்குமிடத்தில் வசதியில்லாத அர்த்தமில்லாத வாழ்க்கையை சில காலம் வாழ்ந்தேன். என்னிடம் இருந்து பணத்தை தேவைக்கு அதிகமாகவே ஊதாரித்தனமாக செலவு செய்தேன். கை காசு எல்லாம் விரைவாக கரைய ஒன்று மாநகரத்தை விட்டு எங்காவது கிராம பகுதிக்கு போய்விட வேண்டும், அல்லது எனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற உண்மை புலப்பட்டது. அதனால் 2வது வழியை பின்பற்றி அப்பொழுது இருந்த தங்குமிடத்தை விட்டு வெளியேறி செலவு குறைந்த ஆடம்பரம் இல்லாத ஓர் இடத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தேன். அந்த முடிவுக்கு நான் வந்த அதே நாள் தி கிரேடரியன் மதுக்கடையில் நின்று கொண்டிருந்த போது என் முதுகை யாரோ தொட்டது போல் இருந்தது. திரும்பி பார்த்தால் பார்ட்ஸில் என்னிடம் மருத்துவ உதவியாளராக வேலை செய்த இளம் ஸ்டாம்போர்ட் நின்று கொண்டிருந்தார். தனியாளாக லண்டன் மாநகரில் வசித்த எனக்கு நட்பான முகம் கண்ணில் பட்டது ஆதரவாக இருந்தது.
ஸ்டாம்போர்ட் எனக்கு அவ்வளவு நெருங்கிய நண்பர் கிடையாது என்றாலும் அப்பொழுது அவரை நான் மிகுந்த ஆர்வத்துடன் வரவேற்றேன். அவரும் என்னை பார்த்ததில் பெருமகிழ்ச்சி அடைந்தது போலத்தான் தெரிந்தது. எனது சந்தோஷம் மிகுதியான காரணமாக தி ஹல்பர்ன் உணவகத்திற்கு மதிய உணவு சாப்பிட அவரை அழைத்தேன். இருவரும் குதிரை வண்டியில் ஏறிச் சென்றோம். கூட்டம் மிகுதியாக இருந்த லண்டன் தெருக்களில் வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது அவர் என்னை பார்த்து ஆச்சரியத்துடன், வாட்சன், நீங்கள் என்னதான் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஈர்க்குச்சி போல ஒல்லியாக காய்ந்து போன கொட்டையைப் போல பழுப்பாக தென்படுகிறீர்களே என்று கேட்டார். நான் அவரிடம் எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுகளை சுருக்கமாக சொல்லி முடித்தேன். அதற்குள் நாங்கள் வந்து சேர வேண்டிய இடமும் வந்துவிட்டது. அனைத்தையும் கேட்டு முடித்தவுடன் அவர் எனக்காக வருத்தப்பட்டார். அடப்பாவமே, இப்பொழுது என்னதான் செய்ய போகிறீர்கள் என்றார். தங்கும் இடம் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறேன். குறைவான செலவில் ஒரு வசதியான அறை கிடைக்குமா என்று பிரச்சனைக்கு விடை காண முற்படுகிறேன் என்றேன். என்ன ஆச்சரியம்! இன்றைக்கு இதே விஷயத்தை பற்றி என்னிடம் பேசும் இரண்டாவது நபர் நீங்கள் என்றார் என் தோழர். யார் அந்த முதல் நபர்? மருத்துவமனையில் வேதி பரிசோதனை சாலையில் வேலை செய்யும் ஒருவர். நல்ல அறை ஒன்றை பிடித்துள்ளாராம். ஆனால் அவருடன் செலவை பாதியாக பகிர்ந்து கொள்ள ஒருவரும் கிடைக்கவில்லை என்றும், ஒண்டியாக அந்த இடத்தை எடுத்துக்கொள்ள அவரது வருமானம் இடங்கொடுக்கவில்லை என்றும் சொன்னார். பிரமாதம்! அவருடன் அறையின் செலவையும் பகிர்ந்து கொள்ள யாராவது வேண்டுமென்றால் அதற்கு சரியான ஆசாமி நான் தான். எனக்கும் தனியாக தங்குவதற்கு பதில் துணை ஒன்று இருந்தால் நல்லதுதான். இளம் ஸ்டாம்போர்ட் தனது ஒயின் கோப்பையை மேலாக என்னை சற்று வித்தியாசமாக பார்த்தார். உங்களுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸை பற்றி தெரியாது. தெரிந்திருந்தால் அவர் உங்கள் அறை தோழராக ஏற்க நீங்கள் மறுக்கக்கூடும். ஏன்? அவரிடம் ஏதேனும் பிரச்சனை உள்ளதா? இல்லை, அப்படி இல்லை. ஆனால் கொஞ்சம் கிறுக்கு பிடித்தவர். குறிப்பிட்ட சில அறிவியல் துறைகளில் பெரும் ஆர்வம் உடையவர். ஆனால் எனக்கு தெரிந்தவரை நல்ல பண்புடையவர்தான். மருத்துவமானரா? மாணவரா? இல்லை. என்ன செய்ய போகிறார் என்று தெரியாது. அவருக்கு உடற்கூறு இயல் நன்கு தெரிந்துள்ளது. முதல் தர வேதியியல் நிபுணர். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் அவர் எந்த மருத்துவ பாடத்தையும் ஒழுங்காக எடுத்து படித்ததில்லை. அவர் படிப்பதெல்லாம் தொடர்பற்றதாகவும் கொஞ்சம் கிறுக்குத்தனமாகவும் இருக்கும். ஆனால் பேராசிரியர்கள் பலரும் வியக்கும் வண்ணம் யாருக்கும் தெரியாத ஏகப்பட்ட விஷயங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் கேட்டு தெரிந்து கொண்டதில்லையா? இல்லை. அவரிடம் அவ்வளவு எளிதாக பேசி விஷயத்தை கறக்க முடியாது. ஆனால் அவருக்கு தோன்றினால் மிக நன்றாக பேசக்கூடியவர்தான். நிச்சயம் அவரை சந்திக்க விரும்புகிறேன். நான் யாருடனாவது சேர்ந்து வசிக்க வேண்டும் என்றால் அவர் படிப்பாளியாகவும் அமைதியான பழக்க வழக்கங்களை உடையவராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சத்தத்தையும் ஆரவாரத்தையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி என்னிடம் இப்பொழுது இல்லை. ஆப்கானிஸ்தானில் இவை இரண்டுமே என் முழு வாழ்நாளுக்கும் தேவையானதை விட அதிகமாக கிடைத்துவிட்டது. உங்கள் நண்பரை எப்படி நான் சந்திப்பது? அவர் பரிசோதனை சாலையில்தான் இருக்க வேண்டும். தோன்றினால் வாரக்கணக்கில் அவர் அந்த பக்கம் வரமாட்டார். இல்லை என்றால் காலை முதல் மாலை வரை அங்கேயே படியாக கிடப்பார். நீங்கள் விரும்பினால் மதிய உணவுக்கு பிறகு நாம் அங்கே செல்லலாம். நிச்சயமாக என்றேன் நான். பிறகு பேச்சு வேறு பல திசைகளில் திரும்பியது. தி ஹோல்பர்னிலிருந்து மருத்துவமனையை நோக்கி போகும்போது நான் அரைத்தோழனாக பார்க்க போகிறவரை பற்றிய சில தகவல்களை ஸ்டாம்போர்ட் கொடுத்தார். அவருடன் உங்களால் ஒத்துப்போக முடியவில்லை என்றால் நாளைக்கு என்னை குறை சொல்லக்கூடாது. அவரை அப்பொழுது பரிசோதனை சாலையில் பார்க்கும்போது தெரிந்து கொண்டதுக்கு மேல் எனக்கு வேறொன்றும் தெரியாது. நீங்கள்தான் இந்த ஏற்பாட்டை முன்வைக்கிறீர்கள். இதற்கு நான் பொறுப்பல்ல என்றார் என் தோழர். அவருடன் ஒத்துப்போக முடியாவிட்டால் பிரிந்து போகிறேன். ஆனால் ஸ்டாம்போர்ட்,
நீங்கள் ஏதோ காரணங்களால் இந்த விஷயத்திலிருந்து தப்பிக்க பார்க்கிறீர்கள். அவர் என்ன கடும் கோபக்காரரா அல்ல வேறென்ன? தயங்காமல் சொல்லுங்கள் என்றேன். சொல்வதற்கு கடினமான ஒன்றை எப்படி விளக்கி சொல்வது என்று சிரித்தார் அவர். என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு ஹோம்ஸ் ஓர் அறிவியல் ஆர்வலர். அவர் தன் நண்பனிடம் ஒரு வேதிப்பொருளை கொடுத்து சாப்பிட சொல்லக்கூடியவர். கெடுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த பொருளை சாப்பிட்டால் சாப்பிட்டவருக்கு என்ன ஆகும் என்பதை துல்லியமாக புரிந்து கொள்ள. ஒரு விதத்தில் பார்த்தால் அவரே அந்த வேதிப்பொருளை சாப்பிட்டு பார்ப்பார் என்று கூட சொல்லலாம். நிச்சயமான தெளிவான அறிவின் மீது அவருக்கு கடும் தாகம் உள்ளது என்று சொல்லலாம். அதுவும் சரிதானே? ஆமாம். ஆனால் சில சமயம் அவர் அதை சற்றே அதிகமாக செய்துவிடுகிறார். அதுவும் பிணங்களை கம்பால் அடித்து பார்க்கிறார் என்கிற போது கொஞ்சம் அதிகமாக தோன்றுகிறது இல்லையா? கம்பால் அடிக்கிறாரா? ஆமாம். செத்த பிணத்தை கம்பால் அடித்தால் எந்த மாதிரியான காயங்கள் ஏற்படும் என்பதை கண்டறிய அவர் அப்படி செய்ததை நானே என் கண்ணால் பார்த்தேன். ஆனால் அவர் ஒரு மருத்துவ மாணவர் இல்லை என்கிறீர்களே. இல்லை, அவரது படிப்பின் நோக்கம் என்ன என்று கடவுளுக்கு தான் தெரியும். இதோ வந்து சேர்ந்து விட்டோம். இனி நீங்களே அவரை பற்றிய முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். நாங்கள் ஒரு சிறு சந்தை கடந்து ஒரு கதவை தாண்டி பெரிய மருத்துவமனையின் ஒரு பகுதிக்கு வந்திருந்தோம். அது எனக்கு நன்கு தெரிந்த இடம்தான். அந்த மந்தமான கல் மாடிப்படிகளில் ஏறி வெள்ளை சுவர்களும் வெளிர் பழுப்பு கதவுகளும் கொண்ட நீண்ட நடையில் நடந்து செல்ல யாரும் எனக்கு வழிகாட்ட வேண்டியிருக்கவில்லை. அந்த நடையின் மறுகோடியில் ஒரு வளைவு வாயில் பிரிந்து வேதி பரிசோதனை சாலையை நோக்கி செல்கின்றது. அந்த உயரமான அறையில் சீராகவும் சீரின்றியும் பல புட்டிகள் விரவியிருக்கின்றன. ஆங்காங்கு இருந்த அகலமான குட்டையான மேஜைகளில் கண்ணாடி பாத்திரங்கள், சோதனை குழாய்கள், நீல சுடர்விடும் புன்சன் விளக்குகள் நிரம்பியிருந்தன. அந்த அறையில் ஒரே ஒரு மாணவர் மட்டும் தூரத்தில் ஒரு மேஜையில் குனிந்த நிலையில் தனது வேலையில் மும்முரமாக இருந்தார். எங்களது காலடி சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தவர் குதித்தெழுந்து சந்தோஷமாக சத்தமிட்டார். நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டே கையில் ஒரு சோதனை குழாயுடன் எங்களை நோக்கி ஓடி வந்தார். இரத்தத்தில் உள்ள ஈமோகுளோபினால் மட்டுமே வீழ்படிவு ஆகக்கூடிய வேறெந்த பொருளாலும் வீழ்படிவு ஆகாத ஒரு வேதிப்பொருளை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றார். ஒரு தங்க சுரங்கத்தை பிடித்திருந்தால் கூட அவர் அந்த அளவுக்கு சந்தோஷம் அடைந்திருக்க மாட்டார். இருவரையும் ஒருவர் அறிமுகம் செய்தபடி, டாக்டர் வாட்சன், இவர்தான் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்றார் ஸ்டாம்போர்ட். அவர் என் கையை இறுக பிடித்தபடி, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஆப்கானிஸ்தானில் இருந்திருக்கிறீர்கள் போல. அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது என்றேன் ஆச்சரியமாக. ஓ, கண்டு கொள்ளாதீர்கள் என்றார் அவர் சிரித்தபடி. ஆனால் இப்பொழுது முக்கியமான விஷயம் ஹீமோகுளோபின் தொடர்பான எனது கண்டுபிடிப்பு. இதன் முக்கியத்துவம் உங்களுக்கு புரிகிறதல்லவா? வேதியியல் ரீதியாக சுவாரஸ்யமானதுதான், சந்தேகமே இல்லை என்றேன் நான். ஆனால் நடைமுறையில் ஏன் ஐயா? மருத்துவம், சட்டம் தொடர்பாக இதைவிட நடைமுறைக்கு உதவும் கண்டுபிடிப்பு ஏதேனும் இருக்கக்கூடுமா என்ன? இரத்த கரைதானா என்பதை கண்டுபிடிக்க தோல்வியே அடையாத சோதனை இதுவாக மட்டுமே இருக்க முடியும். இங்கே வாருங்கள் என்றபடி எனது சட்டையை பிடித்து இழுத்தவாறுதான் வேலை செய்து கொண்டிருந்த மேஜையை நோக்கி சென்றார். கொஞ்சம் புதிய ரத்தம் வேண்டும் என்றார். சொல்லிக்கொண்டே நீண்ட ஊசி ஒன்றை எடுத்து தனது விரலில் குத்தினார். அதிலிருந்து சொட்டிய ஒரு துளி இரத்தத்தை பிப்பட் ஒன்றில் எடுத்தார். இந்த சிறு அளவு இரத்தத்தை 1 லிட்டர் நீரில் சேர்க்கப் போகிறேன். அவ்வாறு கிடைக்கும் கலவை கிட்டத்தட்ட தூய நீரை ஒத்திருக்கும் அல்லவா?
அதில் இருக்கும் இரத்தத்தின் அளவு 10 லட்சத்தில் 1 பங்குக்கும் குறைவு. ஆனால் இந்த கலவையில் இரத்தம் கலந்துள்ளது என்பதை கண்டுபிடித்துவிட முடியும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை என்று சொல்லியவாறே ஒரு குழாயில் சில வெள்ளை படிகங்களை சேர்த்து இரத்தம் கலந்த நீரிலிருந்து சில துளிகளை அதில் சேர்த்தார். உடனடியாக அந்த கலவை சிகப்பும் பழுப்புமான நிறத்துக்கு மாறியது. கண்ணாடி குழாயின் அடியில் பழுப்பு நிற வீழ்படிவு உருவானது. ஆஹா, பார்த்தீர்களா என்று புது பொம்மை கிடைத்த குழந்தை போல கைகொட்டி சிரித்தார் அவர். இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? மிகவும் நுட்பமான சோதனையாக தோன்றுகிறது என்றேன். அற்புதம், அற்புதம். பழைய குயாகும் சோதனை மிகவும் மோசமானது, துல்லியமற்றது. நுண்ணோக்கி மூலம் இரத்த அணுக்களை சோதனை செய்வதும் அப்படியேதான். அதுவும் கரை படிந்த பல மணி நேரங்கள் ஆகிவிட்டதென்றால் நுண்ணோக்கி சோதனை பயனற்றது. ஆனால் என் சோதனை பழைய இரத்தமாக இருந்தாலும் சரி, புது இரத்தமாக இருந்தாலும் சரி, நன்றாகவே வேலை செய்யும். இந்த சோதனையை முன்னரே கண்டுபிடித்திருந்தால் இன்று இந்த பூமியில் சுதந்திரமாக உலவும் பல நூறு குற்றவாளிகள் தங்களுக்குரிய தண்டனையை அனுபவித்திருப்பார்கள். நிச்சயமாக என்று முணுமுணுத்தேன். குற்றவியல் வழக்குகள் இந்த ஒரு புள்ளியில்தான் மாட்டிக்கொள்கின்றன. ஒரு குற்றம் நடந்து பல மாதங்களுக்கு பிறகு தான் குற்றவாளி என்று சந்தேகப்படுபவன் சிக்கிக் கொள்கிறான். அவனது துணிகள் சோதனை செய்யப்படுகின்றன. பழுப்பு நிற கரை தென்படுகிறது. அது இரத்தக்கரையா, மண்கரையா, துருவா, பழைய கரையா, பழக்கரையா அல்லது வேறு ஏதாவதா? இந்த கேள்விதான் பல நிபுணர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. ஏனெனில் நம்பகமான பரிசோதனை முறை இல்லை. ஆனால் இப்பொழுது ஷெர்லாக் ஹோம்ஸ் சோதனை முறை வந்துவிட்டது. இனி எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசும்போது அவரது கண்கள் மின்னின. அவர் தன் கையை தனது மார்பின் மீது வைத்து தன் முன் இருக்கும் கற்பனை கூட்டம் ஒன்றிடம் கைத்தட்டல் பெறும் பாணியில் குனிந்து நிமிர்ந்தார். அவரது ஆர்வத்தைக் கண்டு பெரும் ஆச்சரியம் அடைந்த நான், நிச்சயமாக நீங்கள் பாராட்டப்பட வேண்டியவர்தான் என்றேன். சென்ற ஆண்டில் பிராங்க்பார்ட்டில் ஃபான் பிஷாப் வழக்கு நடந்ததே, இந்த சோதனை மட்டும் இருந்திருந்தால் அவனை தூக்கில் போட்டிருப்பார்கள். பிராண்ட்ஃபார்ட்டில் மேசனின் வழக்கு, அந்த கொடூர முல்லர், மான்பெல்லியரின் லெபேவர், நியூ ஹார்லியன்ஸின் சாம்சன், இப்படி எண்ணற்ற வழக்குகளில் இந்த சோதனை ஐயமற்ற முடிவை கொடுத்திருக்கும். குற்ற வழக்குகளில் நடமாடும் அகராதியாக நீங்கள் இருக்கிறீர்களே என்றார் ஸ்டாம்பர்ட் சிரித்தபடி. நீங்கள் பேசாமல் இதற்கென ஒரு பத்திரிகை ஆரம்பித்து விடலாம். அதற்கு கடந்து முடிந்த காவல்துறை செய்திகள் என்று பெயர் வைக்கலாம். அப்படிப்பட்ட பத்திரிகை படிக்க மிக மிக சுவாரஸ்யமாக இருக்கும் என்றார் ஷெர்லாக் ஹோம்ஸ். கை காயத்தில் ஒரு பிளாஸ்டரியை போட்டபடி பிறகு என்னை நோக்கி திரும்பி சிரித்தபடி, நான் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நான் விஷயங்களில் நிறைய ஆராய்ச்சி செய்கிறேன் என்றார். பேசிக்கொண்டே என் கைகளை பற்ற தனது கையை நீட்டினார். அவரது கையில் ஏகப்பட்ட பிளாஸ்டரிகள் இருந்தன. வலுவான அமிலங்களால் கையின் நிறம் ஆங்காங்கே மாறுபட்டிருந்தது. முக்காலி ஒன்றில் உட்கார்ந்தவாறே என்னை நோக்கி மற்றொரு முக்காலியை தள்ளினார் ஸ்டாம்போர்ட். நாங்கள் இங்கே ஒரு காரியமாக வந்தோம். என் நண்பர் தங்கும் இடம் ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்களது அறையை பகிர்ந்து கொள்ள யாரும் கிடைக்கவில்லை என்று என்னிடம் சொன்னீர்கள் அல்லவா? அதனால் உங்கள் இருவரையும் ஒன்றாக கொண்டு வரலாம் என்று நினைத்தேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் என்னுடன் அறையை பகிர்ந்து கொள்வதை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். பேக்கர் தெருவில் ஒரு வீட்டின் மீது நான் கண் வைத்துள்ளேன். அது நமக்கு நிச்சயமாக சரியாக இருக்கும். புகையிலை வாசம் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே என்றார். நானே எப்போதுமே மாலுமிகள் பயன்படுத்தும் சுருட்டை குடிப்பவன் என்றேன். நல்லது, நான் ரசாயன பொருட்களை வைத்துக்கொண்டு அவ்வப்போது சோதனைகள் செய்து கொண்டிருப்பேன். அது உங்களுக்கு பிரச்சனையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. யோசிக்கிறேன். என்னிடம் வேறென்ன கெட்ட பழக்கங்கள் உள்ளன? சில சமயங்களில் பல நாட்களுக்கு வாயே திறக்காமல் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன்.
அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படியே விட்டுவிட வேண்டும். நானே மீண்டும் சரியாகி விடுவேன். சரி, உங்களது கெட்ட குணங்கள் என்ன சொல்லுங்கள். 2 பேர் சேர்ந்து வசிக்க வேண்டும் என்றால் மற்றவரிடம் என்னென்ன கெட்ட குணங்கள் உள்ளன என்பதை தான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறுக்கு விசாரணை எனக்கு சிரிப்பை வரவழைத்தது. என்னிடம் ஒரு நாய் உள்ளது. எனக்கு சத்தங்களை கண்டால் ஆகாது. என்னுடைய உடல்நிலை சத்தங்களை ஏற்கும் நிலையில் இல்லை. கண்ட நேரங்களில் விழிப்பேன். கடுமையான சோம்பேறி. உடல்நிலை நன்றாக இருக்கும்போது என்னிடம் வேறு சில கெட்ட பழக்கங்களும் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இவைதான் முதன்மையான கெட்ட குணங்கள் என்றேன். வயலின் வாசிப்பதை சத்தம் போடுவது என்ற வகையில் சேர்ப்பீர்களா என்றார் அவர் சற்றே கவலையுடன். அது வாசிப்பவரை பொறுத்தது என்றேன். வயலினை நன்கு வாசித்தால் அது கடவுளுக்கே விருந்து. ஆனால் மோசமாக வாசித்தால் அப்பொழுது பரவாயில்லை என்றார் அவர் சிரித்தபடி. அறை மட்டும் உங்களுக்கு பிடித்துள்ளது என்றால் இந்த விஷயம் இத்துடன் முடிவாகிவிட்டது என்று வைத்துக் கொள்ளலாம். எப்பொழுது அறையை பார்க்கலாம்? நாளை மதியம் இங்கே வாருங்கள். இருவரும் சேர்ந்து சென்று அனைத்தையும் முடித்துவிடலாம். சரி, நாளை சரியாக நண்பகல் என்றேன் நான், அவரது கையை குலுக்கியபடியே. அவரை அவரது வேதிப்பொருட்களிடம் விட்டுவிட்டு நாங்கள் இருவரும் எனது தங்குமிடத்தை நோக்கி நடந்தோம். திடீரென்று ஸ்டாம்போர்ட்டை நோக்கி, எப்படி அவருக்கு நான் ஆப்கானிஸ்தானில் இருந்தேன் என்று தெரிய வந்தது என்று கேட்டேன். எனது நண்பர் ஒரு மர்ம புன்னகையை உதித்தார். அது அவருடைய தனித்தன்மை. பலருக்கு அவர் எப்படி இது போன்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறார் என்று தெரிந்து கொள்ள ஆசை. அது ஒரு மர்மமான விஷயமா என்றேன் நான், என் கைகளை உரசியபடி. இது ஆவலை தூண்டுகிறது. எங்கள் இருவரையும் ஒன்று சேர்த்ததற்கு நன்றி. மனித இனத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு மனிதனை படிப்பது அவசியமாகிறது. உங்களுக்குத்தான் தெரியுமே. அப்படியானால் நீங்கள் அவரை படியுங்கள் என்றார் ஸ்டாம்போர்ட் என்னிடமிருந்து விடை பெற்றபடி. ஆனால் அவரை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல. அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதை விட உங்களை பற்றி அவர் அதிகம் தெரிந்து கொள்வார் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். விடை பெறுகிறேன் என்று நானும் பதிலுக்கு சொன்னேன். எனது புது நட்பின் மீது யோசனையை செலுத்தியவாறு எனது தங்குமிடத்துக்குள் நுழைந்தேன்.